ஷே ஏப்பா நந்தி நந்திப்பா எப்பா உயிர் பலியை பூரா அடிச்சு 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 தின்னு கொளுத்து மப்பேறி போய் கடையாக திறந்து வச்சுருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் தோல் வியாபாரம் பார்க்க அந்த அரசியல்வாதி முட்டாப்பே அவன் தோல் வியாபாரம் பார்க்கணுப்பா. அவனை அறுத்து அந்த தோலை அரசியல்வாதி தோலை பூரா விற்கணும். ஆணும் பெண்ணு அவன் குடும்பத்தார ஆமாம் ஆகிட்டு தான் கணக்கு கொடுக்கணும்ல, புரியுதா? பூரா உயிர் பலியை அடித்து பூரா கடைக்காட்டுகளை உட்காந்து பூரா கத்தி அருவாளை வச்சு வெட்டி வெட்டி தின்னு நான் கொளுத்து மப்பேறி போய் இருப்பான். இன்றைக்கி நாள் பூரா நீ என்ன செய்த? கடையை பூரா பூட்டிடு, திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டிடு. சோழி முடிஞ்சு வச்சு எட்டநாட்டு சனீஸ்வரி 2 பேரும் கூட்டு எல்லா கடையும் காட்டிடுங்கப்பா. கன்னியாகுமரி டு மும்பை வரைக்கும் தவ இந்தியா நாடு முழுவதும் சென்னை மெட்ராஸ்லாம் காட்டிடு. எல்லாம் மீன் கடல்லேருந்து மீன் அள்ளிட்டு வருது அதையும் காட்டிடு. பூரா போட்டு பூட்டிடுங்கப்பா. கடலுக்குள்ளே போகிற கப்பலையும் பூட்டிடுங்க, சரியா? விமானத்தை பூட்டிடுங்க. என்னென்ன பூட்டணுமோ அத்தனையும் நீங்கள் பூட்டிடுங்க. திண்டுக்கல்லில் போய் பூட்டு ஒவ்வொரு கடையில் அள்ளுங்க. ஒரு பூட்டுக்கு லட்சம் கோடி பூட்டுவோம் மந்திரத்தால் விட்டுருவார், கடவுள் விட்டுருவார். நீங்கள் பூட்டிக்கிட்டே போங்க, சரியா? திண்டுக்கல்லில் போய் இப்போ எல்லாம் பூட்டை பூரா அள்ளிடுங்க. எல்லாம் திண்டுக்கல்லில் ஒரு பூட்டு இருக்கக்கூடாது, எல்லா கடையும் பூட்டி. இது திண்டுக்கல் பிரச்சனை, பெரிய பிரச்சனைப்பா. திண்டுக்கல் பூட்டினா மந்திரி பூட்டு போவோம். அங்கே இடக்க மந்திரி, திருச்சி, தஞ்சாவூர், எல்லாம் மணப்பாறை, எல்லா காலையும் எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லாம் அவன் வீடு வாசல் எல்லாம் பூட்டு போவோம். பூட்டிடுங்கப்பா. எப்போ மந்திரத்தால் அவர் விட்டுக்கிட்டே இருப்பார், நீங்கள் பூட்டிக்கிட்டே போங்க. திண்டுக்கல் பூட்டு நாசமாக போயிடணும். இந்த செம்மத்தில் சேட்டை பண்ணி வச்சுருக்கான். 7 செம்மத்து சேட்டை. இந்த செம்மத்தில் மோசம். எப்போ நந்தி கணக்கு போட்டாச்சு. உயிர் பலி யாருக்கு எல்லா இடத்துலையும் உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு எல்லாம் வண்டி வாகனத்தில் பூரா அள்ளிட்டு போகிற அதையும் சேர்த்து பூட்டிடுங்க. அங்கங்கே நொறுங்கி சுக்கு ஆகி அவன் குடும்பம் நாசமாக போயிடும், தண்ணியில் போயிடுவான் முக்கால்.